ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? எல்லோரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கொண்டு இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போவோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் குக்கிங்கும் பேசிக் டெய்லரிங் டிசைன் ஒன்றும் இன்றைக்கி நான் உங்களுக்காக வேண்டி கொண்டிருக்கிறேன். வாங்க நாங்கள் வீடியோவுக்கு போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் மிச்ச நாளாக நீங்கள் இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற என்னென்னா பேசிக் டெய்லரிங் டிசைன்ஸ் கொண்டு வர சொல்லி கேட்குறீங்க. நான் இன்றைக்கி குர்த்தி ஸ்லீவ் பேட்டர்ன் ஒன்று உங்களுக்காக வேண்டி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி குர்த்தி ஸ்லீவ் ஒன்றுக்கு இந்த லேஸை நான் அட்டாச் பண்ணுறேன் எப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த லேஸை வச்சு நாங்கள் ஸ்லீவை கட் பண்ணி ஸ்லீவ்ட நல்ல பக்கம் இல்லாமல் மறுபக்கத்தை இந்த லேஸில் ஒரு சைடுக்கு வச்சு நாங்கள் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கொள்ளணும். இப்போ ஸ்டிச்சை கட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே திருப்பி வெளிப்பக்கத்துக்கு ஒரு ஸ்டிச் அப்படியே போட்டுக்கொள்ளணும். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு அப்படின்னா 1.5 இன்ச் மாதிரி அதே மெட்டீரியலில் கட் பண்ணி இதில் மற்ற பக்கம் லேஸில் மற்ற பக்கத்துக்கு அப்படியே அட்டாச் பண்ணிக்கொள்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு திரும்பவும் மறுபடி மேலால் அதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கொள்ளணும். அப்போ இதில் ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ திரும்பவும் இதே லேஸை நாங்கள் மறுபடி இந்த க்ளோத்துக்கு அங்கலை வச்சு இன்னொரு ரோலை நாங்கள் அப்படியே அட்டாச் பண்ணி கொள்ளணும். இப்போ நான் ஸ்லீவ்ட எட்ஜுக்கு அப்படியே அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த கட்டில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இதில் ஃபுல்லாகவுமே விளங்காமல் இதில் ஸ்கெலப்ஸ் மட்டும் விளங்கினா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்லீவ்ட உள்பக்கம் வச்சு அப்படியே 2 மடிப்பு மடித்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கொள்வோம். ஒரு மடிப்பு மடித்து அதுக்கு மேலால் இன்னொரு மடிப்பு மடித்து அதை அப்படியே ஸ்கெலப்ஸ் மட்டும் வர மாதிரி ஃபுல்லாக நாங்கள் இதை ஸ்டிச் பண்ணி கொள்ளணும். இப்படி ஃபுல்லாக நாங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை அப்படியே நாங்கள் ஸ்லீவோடு எடுத்து மறுபக்கம் பிரட்டினா நல்ல ஒரு க்ளீனான ஒரு ஃபினிஷிங் இருக்கும் இந்த ஸ்லீவ்க்கு. உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நல்லா 2 ஸ்டிச் நாங்கள் போட்டுக்கொண்டோம்னு சொன்னால் ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வரும். ஃபைனலாக இந்த லேஸ் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கு பிறகு குர்த்தி ஸ்லீவ்டு ஃபைனல் லுக் இப்படி தான் நிற்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா நிறைய பேர் என்கிட்ட டெய்லரிங் டிசைன்ஸ் கேட்டிருந்தீங்க, டெய்லரிங் ஐடியாஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் நான் இந்த விலாகில் இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிக்கிதான் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது பிறகு இன்ஷால்லா டெய்லரிங்கும் இந்த விலாகில் இன்ஷால்லா வரும். அதே மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸும் இது பிறகு இன்ஷால்லா நான் இந்த விலாகில் கொண்டு வர இருக்கிறேன். அதே போல் நான் இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் தான் எடுத்துக்கிறேன் லஞ்சுக்கு. ஏன்னா மார்னிங் அப்படியே குர்த்திக்கு வேலைக்கு போனதால் எனக்கு அவ்வளோ டைம் ஈக்கல. ஸோ அதனால் நான் இன்றைக்கி சிக்கன் டெவல் செஞ்சு அதே மாதிரி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று தான் செய்வோம்னு பார்த்தேன். உனக்குமே ஃபஸ்ட்டுக்கே எப்படியுமே நாங்கள் சிக்கனை தான் பாயில் பண்ண போட்டுக்கொள்வோம். எப்போயுமே நான் ஃப்ரை பண்ணுறேன்னு சொன்னால் சிக்கனை பாயில் பண்ணி தான் ஃப்ரை பண்ணுவேன். என்ன சொன்னால் சும்மாவே ஃப்ரை பண்ணால் சம்டைம்ஸ் ஃபுட் பாய்சன் ஆகிற சான்சஸ் னால அதோடே பாஸ்மதியும் அப்படியே நல்லா வாஷ் பண்ணி அப்படியே சோக் பண்ண வச்சாச்சு. உண்மைக்குமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணலை. நான் மேலே வேலை ஆயிருந்தனால மகள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி அதெல்லாம் க்ளீனாக எல்லாம் செஞ்சு வச்சிருந்தா. ஸோ அதனால் எனக்கு பாதிக்கு பாதி வேலை இல்லை. ஸோ அதனால் நான் டிரெக்டாக குக்கிங்க்கே வந்துட்டேன். எங்களோட வீட்டில் கீ வாங்கினது தீர்ந்து போச்சு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வச்சு தான் குக்கிங் பண்ணணும். நான் எக்ஸ்ட்ரா பட்டரில் குக்கிங் பண்ணுறது மிச்சம் ரேர் தான். ஆனால் எந்த டிஃப்ரென்ஸும் மீக்காது. நல்லா டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். கீ இல்லைண்டாலுமே ஆயில் யூஸ் பண்ணிக்கொள்ளவே வேணும். ஒன்று எக்ஸ்ட்ரா இல்லாட்டி பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் யூஸ் பண்ணினா மிச்சம் சாப்பிடவே இல்லை, அது அப்படியே தெவட்டி போய்த்துடும். அதுலேயுமே மட்டன் சிக்கன் பீஃப்க்கு மாதிரி இல்லை, வெஜிடபிள்க்கு ஆயில் சரியே வராது. ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்டு வரப்போக்கில் லீக்ஸ் கேரட் மட்டும் இல்லை, எங்களுக்கு பீன்ஸ், கார்ன், பெல் பெப்பர், ப்ரொக்கலி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதில் வேறு வீட்டில் சின்ன பிள்ளைகள் எப்படியுமே வெஜிடபிள்ஸ் சாப்பிட கலை வாய்ந்தால் இந்த டைமை பார்த்து அவங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதேமாதிரி வெஜிடபிள் வதக்க போக்கில் கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வெஜிடபிள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொலன்னு குழஞ்சிச்சின்னா ரைஸுமே குழஞ்சி போய்த்துடும்.
கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். டக்குன்னு நல்லாவே பிரட்டி ஹாஃப் வதங்குற பதத்தில் வதக்கி எடுத்துடணும். இல்லைன்னா ரைஸில் போட்ட உடனே எல்லாமே குழஞ்சிரும். அதே மாதிரி ரைஸையும் வந்து குக் பண்ணக்குள்ளே வாட்டர் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆட் பண்ணாமல் ஒரு 1/4 கப் மாதிரி வாட்டர் குறைச்சி தான் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு ஆட் பண்ணக்குள்ள என்ன செய்யணும், அப்போ தான் குலையாமல் வரும். பிரியாணி ஆயிருந்தாலும் குழஞ்சா ஒரு மாயா திண்டு கொள்ளையிலும் ஸ்டிக்கி ஆயிருந்தா. ஆனால் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஸ்டிக்கி ஆகிச்சு, அதை சாப்பிடவே இல்லாமல் போய்த்துடும். அதனால தான் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிருச்சு. அதே மாதிரி நான் ரைஸையுமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ரைஸ் டைம் வந்து வாட்டர் நல்லா பாயில் ஆவின போகிறத தான் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இல்லைண்டா அதுவுமே வந்து குழஞ்சிடும் சுருக்கா. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பட்டை இலங்காய் அதே மாதிரி பே லீவ்ஸ் எப்போயுமே நார்மலாக நாங்கள் ஆட் பண்ணுற மாதிரி ரம்பெலை ஆட் பண்ணிக்கோங்க. இன்ச்சிண்டா கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை அப்புறம் டிக்கி. நான் வந்து எப்போயுமே கொஞ்சம் டர்மரிக் மஞ்சள் ஆட் பண்ணிக்கொள்வேன். என்ன சொன்னால் எனக்கு அந்த கலர் இல்லாமல் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் ஒரு பிஞ்ச் மை ஆட் பண்ணிக்கொள்வேன். மிச்சமாக ஆட் பண்ண மாட்டேன். ஒரு பிஞ்ச் மை ஆட் பண்ணிக்கொள்வேன் கட்டாயமாக. ஆனால் நிறைய பேர் நான் கண்டிக்கிறேன், ஃப்ரைட் ரைஸ்க்கு டர்மரிக் ஆட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய ஷாப்ஸ்லேயும் ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண அதே கடாயில் உள்ள ஆயில் கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கறி லீவ்ஸ், ரம்பெலை, பட்டை அதே மாதிரி நல்ல பெரிய ஆனியன் 2 கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து நான் கட் பண்ணி வச்ச டொமாட்டோ, க்ரீன் சில்லி இது எல்லாத்தையுமே நான் போட்டுக்கொள்ள போகிறேன். அதே மாதிரி சால்ட், டர்மரிக்கும் போடணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உண்மைக்குமே ஆயில் வந்து எல்லா கறிக்குமே குறைச்சி தான் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் கூடுதலாக ஆட் பண்ணி எந்த வித டேஸ்ட்டுமே வரப்போகிறதே இல்லை. சில்லி பவுடரும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு சிக்கன் ஸ்டாக் இந்த ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த சிக்கன் டெவலுக்கு ஃப்ளேவர்டும் டேஸ்ட்டும் தரும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொண்டேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சுகரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சிக்கன் டெவலுக்கு. ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. நாங்கள் எல்லாம் நினச்சி கொண்டிருக்கிறோம் ஆயில் இந்த தான் ஃபுட் டேஸ்ட் வைக்க முடியும். அப்படி எதுவுமே இல்லை. ஆயில் கம்மி வைக்கணும். ஆனால் குக் பண்ணுறதுக்கு தேவை ஒன்று தான், பொறுமை மட்டும்தான் குக் பண்ணுறதுக்கு தேவை. நாங்கள் பொறுமையாக குக் பண்ணினா சுமாராக வைக்கிற சமையல் கூட சூப்பராக வைக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சாஸும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சாஸ் விருப்பம் இல்லாட்டி அதையும் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து சிக்கன் டெவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜூஸி வைக்க போக்குள்ளேயே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து நாங்கள் சாப்பிட போக்குள்ள கணக்கான பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ரைஸுமே சூப்பராக உதிரியாக வந்துருச்சு. இப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸை செஞ்சுக்கொள்வோம். அதுக்கு இப்போ நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு எக் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு எக் ஆட் பண்ணி லைட்டாக சால்ட் ஒரு பிஞ்ச் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எக்கை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ரைஸை போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான். ஆனால் என்ன உண்டு, இது மிக்ஸ் பண்ணுறதுல ஒரு மெத்தட் இருக்குது. நாங்கள் நார்மலாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் ஸ்பூனை அடியால் போட்டு மேலால் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அப்படின்டா ரைஸ் வந்து மேல்கால வந்து வர மாதிரி வரணும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பீங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் அது இது சாப்பிட போனாக்கா ரைஸ் மணி வந்து எவ்வளோ நீட்டமோ அவ்வளோ நீட்டமாக செம்மையாக உதிரியாக இந்த மாதிரி ஸ்பூனை அடியால் போட்டு அப்படியே மேலால் எடுத்து உதிரியாக வர மாதிரிக்கு தான் மிக்ஸ் பண்ணணும். அதுதான் இதில் ட்ரிக்ஸ். ஃப்ரைட் ரைஸ் ஒரே செய்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிக்கும்னு நான் நினைக்கிறேன். குக்கிங்டு வரப்போக்குள்ள அதுவும் ஒரு கலை தான். அதை வந்து சூப்பராக செஞ்சால் அது சூப்பராகவே வைக்கும். அதை வந்து நாங்கள் சுமாராக செஞ்சால் அது சுமாராக தான் வைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் இதே மாதிரி போட்டு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ரைட் ரைஸ் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிற கடாய் வந்து கொஞ்சம் அகலமான கடாயை வைக்கணும். சின்ன கடாய் எடுத்துக்கொண்டா எங்களுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் பேத்திடும். நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணுற கடாய் எப்போவுமே கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்துக்கொள்ளுங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் மாதிரி வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக உதிரியாக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். சிக்கன் டெவலுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் மவள் வந்து ஒரு ட்ரிங்க் கொண்டு செஞ்சுருந்தா. இந்த மாதிரி சாப்பாடு இருந்தால் ஒரு ட்ரிங்க் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்காக வேண்டி ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் இருந்தால் சூப்பராக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இவ்வளோ நாளும் கொண்டு மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog ஒன்று உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என் சேனலில் நான் ஷேர் பண்ணுற ரெசிபீஸ் அதே மாதிரி vlogs உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.